நெல் தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை தங்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் காதர் பாஷா. வணக்கம் காதர் பாஷா, என்ன நடந்தது, விவரங்கள்? ஆபிரகாம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் ஒரு தொழிலாளியின் 7 வயது சிறுமியை நேற்று இரவு வீட்டில் அதிக விளையாடி கொண்டிருந்த போது மாயமானார். சிறிது நேரத்தில் அந்த சிறுமி அழுது கொண்டே வந்தபோது தங்களது பெற்றோரிடம் கூறிய போது யாரோ பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த குழந்தையை யாரோ பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தெரிய வந்ததை அடுத்து இது குறித்து குமாரபாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பெயரில் போலீசார் அதிவேகமாக செயல்பட துவங்கினர். இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சந்தேகத்துக்கிடமான நபர் சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரின் புகைப்படத்துடன் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் தேடத் தொடங்கினர். இந்த இரவு முழுவதும் ஸ்டேடியம் சிக்காத அந்த நபர் சின்னப்பநாயக்கம்பாளையம் பகுதியில் இருந்ததாக அப்பகுதி மக்கள் சொல்லியதை அடுத்து சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் இருப்பதாக நம்ம பொதுமக்கள் தர்மடி கொடுத்து கைகளை கட்டி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பொதுமக்களிடம் இருந்து குற்றவாளியை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். இந்த தகவல் தீப்போல் பரவியதால் காவல் நிலையத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கௌதமன் மற்றும் ஆய்வாளர் தவமணி ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சேலம் மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞர் கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ஆபிரகாம்.